சிறுபான்மை வாக்குகள் எல்லாமே விஜய்க்கு தான் அப்படின்னு. ஆனால் திமுகவுக்கு அது ரொம்ப காலமாக போயிட்டு இருக்க வாக்குகள் இப்போ யாருக்கிட்ட தான் இருக்குது? இல்லை, அந்த ஆர்வத்தை நம்ம சொல்ல முடியாது. அதே நேரம் பார்த்திங்கன்னா இத்தனை நாள் பார்த்திங்கன்னா திமுகவுக்கு சிறுபான்மை வாக்குகளில் பெரும்பாலான வாக்குகள் கிடச்சிக்கிட்டு இருந்தது. இடையில சீமான் பூந்து வந்து அதை அறுவடை பண்ணுவதற்கான ஒரு முயற்சி பண்ணார். ஏதாவது வந்து சிறுபான்மையினருக்கு எதிரான இஷ்யூஸ் நடக்கும் போதெல்லாம் அவர் ஆதரவான ஒரு நிலைப்பாடெல்லாம் எடுத்தார். ஆனால் இப்போ சமீப காலமாக அவர் ஆர்எஸ்எஸ் கைக்கூலியாக மாறினதால் நாம் தமிழர் கட்சிக்கு கிடைத்த அந்த சிறுபான்மை வாக்குகள் இந்த தேர்தலில் 2 வாக்குகளை தவிர மொத்தமாகவே அவங்களுக்கு கிடைக்காது. அந்த கட்சியில் இருக்கிற இஸ்லாமிய பெண்கள் 2 பேர் இருக்காங்க, அவங்க வேணால் அந்த கட்சிக்கு போடுவதற்கு வாய்ப்பு இருக்குது. மற்றபடி மொத்தமாகவே நாம் தமிழர் கட்சியிலிருந்து அந்த வாக்குகள்லாம் வெளியில் வந்துடுச்சு. இப்போ இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் திமுக மற்றும் தாவேகாவுக்கு அந்த சிறுபான்மையினர் வாக்குகள் செல்வதற்கு வாய்ப்பு இருக்குது. மற்றபடி அதிமுகவுக்கு நிச்சயமாக போகாது. ஏன்னா அங்கே பாஜக இருக்குது. சீமானுடைய சாயம் வெளுத்ததால் நாம் தமிழர் கட்சிக்கும் போகாது. அப்போ சிறுபான்மையினர் வாக்குகளை தாவேகாவும் திமுகவும் தான் இந்த தேர்தலில் ஷேர் பண்ண போகிறாங்க.